இப்ப ஏன் இந்த மோதிரத்தை வாங்கிட்டு வந்து என்ன போட்டுக்க சொல்றீங்க? அத கேட்க நீ யார்? என் ஒய்ஃபுக்கு நான் எது வேணாலும் வாங்கிட்டு வருவேன். கொண்டா, நானே இந்த மோதிரத்தை மாட்டி விடுறேன். ஐயா, இது என்ன? அது பழைய மோதிரம். கேட்டாதீங்க. நீங்க கொண்டு வந்த மோதிரத்தை இந்த கையில போட்டு விடுங்க. ஏன்? இத கழட்ட வேண்டிய சந்தர்ப்பம் இன்னும் வரல. அந்த பிரபாகரை சந்திச்சு உன் பந்தயத்துல நீதான் ஜெயிச்சுட்ட, இந்த மோதிரன்னு கொடுக்கும் போதுதான் இத கழட்ட போறேன். சித்ரா, யாரோ ஒரு மனுஷன் எப்போ செய்த தவற இன்னுமா நீ மறக்கல? பிரபாகர் மனிதனே இல்ல, மனித உருவம் படைச்ச மிருகம். இத பாரு, அதெல்லாம் மறந்துடுறதுதான் நல்லது. காலப்போக்குல அவனுக்கு நமக்கு ஏதாவது உறவு ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்க, அப்போ இல்ல, நிச்சயமா ஏற்படாது. அப்படி உறவு ஏற்படக்கூடிய நிலைமை வந்தா என் பிணத்தை தான் பார்க்க முடியும். சித்ரா, பாம்பை விட ஒரு கொடிய பிராணியை படைக்கணும்னு ஆண்டவன் நினைச்சா அந்த படைப்பு தான் பிரபாகர். மோதிரம் போட்டு. ஏன் சிரிக்கிறீங்க? ஒண்ணுமில்ல. இன்னைக்கு நான் உனக்கு மோதிரம் கொடுக்கிறேன், எனக்கு நீ என்னைக்கு மோதிரம் கொடுக்க போறேன்னு நினைச்சேன், அதான் சிரிப்பு வந்து. ஆசைய பாருங்க, ஆசைய. நீங்க தான் எனக்கு பரிசு தரணும். நான் உங்களுக்கு எதுவுமே தரமாட்டியா? என்ன தவிர வேற எதையுமே தரமாட்டேன். கரி, சித்ரா கிட்ட முன்ன ஒரு பந்தயம் போட்டனே, இன்னும் அவ அதை மறக்கவே இல்லை. பிரபாகர் மேல இருக்கிற கெட்ட அபிப்பிராயமும் அவளுக்கு மாறல. நீ கவலையப்படாத. எப்படியாவது சித்ரா மனசை மாத்தி பிரபாகர் மேல அவளுக்கு நல்ல அபிப்பிராயம் வரும்படியா செய்யறமா இல்லையா பாரு. எனக்கு நம்ம நம்பிக்கை இல்லை. நீர்க்குமிழி மாதிரி துள்ளிக்கிட்டு இருக்கிற என்னுடைய வாழ்க்கை என்னைக்கு வெடிச்சு சதற போகுதோ. எந்த தலையை மொட்டையா? கோச்சுக்காத கோச்சுக்காத, என் தலைக்கே மொட்டை அடிச்சுக்கிறேன். போட்டே நம்பர் நோக்கணும், நம்பர் நோக்கணும். ஏன் கடந்து பறக்கிற? நமக்கு அந்த அதிர்ஷ்டம் எல்லாம் கிடையாது. ஏன் கிடையாது? அதிர்ஷ்டம் என்ற பின்னால் வரணும். வரும். நம்பரை சொல்லு. 87 87 88 88 89 90. நமக்கு அடுத்த சீட்டுக்கு பிரைஸ் வந்திருக்கு. ஓ ஐயோ, ஒரு நம்பர் பின்னால் போயல்லோ. நீ சொன்னது ரொம்ப கரெக்ட். அதிர்ஷ்டம் ஒன்றே பின்னால் வரும். யாருக்கு வேணும் லாட்டரி பிரைஸ்? செகண்ட் பிரைஸ் உண்டோ? நோக்க. ஒரு பிரைஸும் கிடையாது. ஒரு நியூஸ். ஓ நியூஸோ? அமெரிக்காவில ஒரு விவாகரத்து கேஸ். விவாகரத்தா? எந்த விவாகரத்து? அமெரிக்காவில ஒருத்தர் ஒரு கொலை செஞ்சுட்டு 7 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சிருக்கான். அந்த உண்மையை சொல்லாம மறைச்சு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப அவளுக்கு அது தெரிஞ்சு போய் அவனை விவாகரத்து பண்ணிட்டா. டைவோர்ஸ். எந்த அநியாயம்! என்ன அநியாயம்? குத்தம் பண்ணிட்டு மறைச்சிருக்கான். இப்ப அவளுக்கு அது தெரிஞ்சு போச்சு, டைவோர்ஸ் பண்ணிட்டா. எந்த ஆயிலும் தாலி கட்டிய புருஷன் அல்ல. நாட்டுப்புறம் அமெரிக்காவில தாலி ஏது? மோதிரம் போட்ட புருஷன், அவ்வளவுதான். ஓ, மோதிரம் போட்ட புருஷன். எப்படி இருந்தா என்ன? பொய் சொல்லி இருந்தாலும் புருஷன் தன்னை பெண்ணென்ற தெய்வம். ஐடியா. எந்த ஐடியா? இந்த அமெரிக்கா கேஸ பத்தி சித்ரா கிட்ட பேசுவோம். அவளும் நீ சொன்ன மாதிரி தானே சொல்லுவா. நிச்சயமாயிட்டு. அப்போ பிரபாகர் விஷயத்திலே அவன் யாருங்கிற உண்மை தெரிஞ்சாலும் அவ கோச்சிக்க மாட்டா, அவனையே தெய்வமா நினைப்பா அப்படின்னு தானே அர்த்தம் ஆயிடும். அப்போ பிரபாகர் விஷயத்தை நைஸ் அவகிட்ட பூரா சொல்லி அவளை சமாதானப்படுத்திடலாம். எப்படி? பெஸ்ட் ஐடியா. எங்களோட தலையில் என்ன கூடையா? இல்ல, மூளை உண்டு. சித்ரா வரா, சித்ரா வரா. ஆரம்பி. இத உளறிடாத. அந்த அமெரிக்கா பொண்ணு செஞ்சது கரெக்ட் இல்ல, தப்பு. இல்ல, கரெக்ட். தப்பு. சண்டை. சித்ரா வர வர ஒண்ணு இல்ல. சும்மா உளறிக்கிட்டே இருந்தா எப்படி கேட்டுக்கிட்டே இருக்க முடியும்? என்ன தகராறு? வந்து அமெரிக்காவுல ஒரு விவாகரத்து கேஸ். ஒருத்தன் தான் செஞ்ச ஒரு கொலையை மறைச்சு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். உண்மை அறிஞ்சவுடன் பொண்ணு ஆள விவாகரத்து செய்து. அமெரிக்கக்காரி பெண்ணே அல்ல, அவ பொண்ணுதான். பேப்பர்ல போட்டோவே போட்டிருக்கான். நீங்கள் பேச வேண்டாம். இவதாம்பா பொண்ணு. ஓ சித்ரே, நீ சொல்லு, பெண்ணு செய்தது சரியோ? கணவனை விவாகரத்து செய்யறது தப்புதான். எந்தா 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 நீங்கள் பறையினது என்ன சொல்லுது? அது எப்படி? அவன் அவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிருக்கானே. ஆமா, அதுவும் வாஸ்தவம் தான். அந்த மாதிரி உண்மையை மறைச்சவனோட எப்படி வாழ முடியும்? இது வந்து வாழலாமே. அமெரிக்கா வந்து புருஷன் வந்து தாலியை வந்து மோதிரம் வந்து வாழலாமே வாழலாமே. வாழலாம் இல்ல,
ஒரு பெண்ணை ஏமாத்துறவன் மனுஷனே இல்ல. சித்ரே, என்ன இருந்தாலும் கணவன் தன்னே தெய்வம். அயாளை எப்படி மறக்க முடியும்? கணவன் தெய்வம் தான். ஆனா பொய் சொல்லி ஏமாத்தி கணவன் ஸ்தானத்தை அடைஞ்சிருக்கிறான். அவன் உண்மையிலேயே தெய்வம் இல்ல, அரக்கன். என்ன டிஸ்கஷன்? யாரு தெய்வம், யாரு அரக்கன்? வாங்க, பேப்பர்ல ஒரு நியூஸ். ஒருத்தன் ஒரு பொண்ணை ஏமாத்தி தான் செய்த தவறையெல்லாம் மறைச்சு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த பொண்ணு அவனை விவாகரத்து செய்துட்டா. அந்த பொண்ணு செஞ்சது தவறுன்னு இவங்க எல்லாம் சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நீ என்ன சொல்ற? அந்த மாதிரி தான் தவற மறைச்சவன் ஒரு ராட்சச பிறவியா தான் இருக்கணும்னு நான் சொன்னேன். நீங்களே சொல்லுங்க, நான் சொன்னது தப்பா? அப்படின்னா உண்மை தெரிஞ்சா இந்த மாதிரி கல்யாணங்களுக்கு விவாகரத்து தான் முடிவா? அது மேல் நாட்டுல. நம்ம நாட்டுல இந்த மாதிரி சிக்கிக்கிட்ட பெண்களுக்கு தற்கொலையை தவிர வேற என்ன வழி இருக்கு? என்ன யோசிக்கிறீங்க? சில முட்டாள்கள் ஏன் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்கன்னு யோசிக்கிறேன். இங்க யார் முட்டாள்? ஞான் இல்ல. சித்திரைய முட்டாள்னு பாபு சொல்லாது. நீங்க ரெண்டு பேருமே இல்லைன்னா இங்க யாரு முட்டாள்? ஏண்டா நீயா முட்டாள்? டிஸ்கஸ் பண்றதுக்கு உனக்கு வேற மேட்டரே கிடைக்கலையா? சும்மா வா. எந்தா நீங்களோட ஐடியா? வல்லிய பேப்பர் நியூஸ். பேசாம லாட்டரி சீட் நம்பர் பார்த்தோட விட்டுருக்கலாம். ஆமா, லாட்டரியில் உனக்கு 100 ரூபாய் பிரைஸ் விழுந்தா நீ என்ன செய்வேன்? 100 ரூபாய் ஒரு வாட்ச் வாங்கி கட்டிக்கும். 1000 ரூபாய் பிரைஸ் விழுந்தா? 1000 ரூபாய். நீங்களுக்கு ஒரு சூட், எனக்கு ஒரு காஸ்ட்லி சாரி வாங்கி கட்டிக்கும். 10,000 ரூபாய் பிரைஸ் விழுந்தா என்ன கட்டிக்குவேன்? நல்ல வைர நெக்லஸ் வாங்கி கழுத்தில் கட்டிக்கும். 1,00,000 ரூபாய் பிரைஸ் விழுந்தா நீ என்ன கட்டிக்கும்? நீங்களே டைவர்ட் செய்துட்டு ஒரு நல்ல பணக்கார புருஷன் ஆயிட்டு பார்த்து கல்யாணம் கட்டிக்கும். அதெல்லாம் முடியாது. நான் சொல்ற நெக்லஸ் தான் நீ போட்டுக்கணும். வேண்டாங்க, அது ரொம்ப காஸ்ட்லி. நான் எங்காவது தவறி விட்டுடுவேன். இப்ப இந்த நெக்லஸ போட்டுக்கல, நான் சாப்பிட மாட்டேன். ஐயோ, சரி சரி, அந்த பீரோல இருக்கிற நகை பெட்டியில தான் நீங்க சொல்ற நெக்லஸ் வச்சிருக்கேன். போய் எடுத்துட்டு வாங்க. வெரி குட். வேண்டாம். ஆமா, அந்த சின்ன பீரோல தானே? ஆமா. அந்த நெக்லஸ் நீ போட்டுட்டா எப்படி தெரியுமா இருப்ப? உலகத்திலேயே ஈடு இணை இல்லாத என்னுடைய சித்ரா மாதிரி இருப்பேன். பெட்டியில ஒரு லெட்டர் இருக்கு. என்னது? எங்க அண்ணன் சம்பத் இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்ன என்கிட்ட வந்து இந்த லெட்டர் கொடுத்து இத நான் தான் படிக்கணும்னு சொன்னார். அவருடைய கடைசி ஆசையை கூட நிறைவேற்ற முடியாம நான் குருடி ஆயிட்டேன். அந்த லெட்டர்ல எந்த விஷயத்தை பத்தி உங்க அண்ணன் எழுதியிருக்காருன்னு உனக்கு தெரியாதா? தெரியாது. என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு கண் பார்வை திரும்பி வரத்தான் போகுது. அப்படி பார்வை வந்த உடனே என் கண்ணுக்கு நான் தரப்போற முதல் வேலை இந்த லெட்டர் படிக்கிறது தான். அந்த லெட்டர்ல அவ்வளவு முக்கியமான விஷயம் என்ன இருக்கும் நீ எதிர்பார்க்கிற? முக்கியமோ முக்கியம் இல்லையோ, உயிருக்கு உயிரான என் அண்ணனுடைய ஆசையை நிறைவேற்றுறது என் கடமை இல்லையா? சரி சரி, அந்த நெக்லஸ் போட்டு விடுங்க. என்னங்க, இந்த லெட்டரை அதுலயே பத்திரமா வச்சிடுங்க. இத படிக்கிறதுக்காகவாவது ஆண்டவன் எனக்கு கண்ணு கொடுக்கட்டும். நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்.
ஏன் பாபு ஒரு மாதிரி இருக்க? கிரி, என்னுடைய அழிவை நானே தேடிக்கிட்டேன்டா. என்னடா சொல்ற? முன்ன உங்ககிட்ட சொல்லல, சம்பத்தை விட்டு சித்ராவுக்கு ஒரு லெட்டர் எழுத சொன்னேன்னு. ஆமா. அந்த லெட்டரை சித்ரா இன்னும் அப்படியே வச்சிருக்கா. அவளுக்கு கண் வந்தோட முதல்ல அந்த லெட்டர் தான் படிக்க போறாள். லெட்டர்? ஆமா, இப்ப அந்த லெட்டர் எங்கடா இருக்குது? அதோ அந்த பீரோவில் இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் நான் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கலான்னு இருந்தேன். இப்ப அந்த லெட்டரை பார்த்தோன்னு அந்த நம்பிக்கையே என்கிட்ட இருந்து போயிடுச்சு. கிரி, என்னுடைய சவக்குழிய நானே தோண்டினேன். இப்ப அதை பார்த்து நானே பயப்படுறேன். நான் தான்மா வீட்டுக்காரரு. வாங்க உட்காருங்க. இருக்கட்டும். ஆமா, உங்க புருஷன் எங்கம்மா? எல்லாரும் வெளியே போயிருக்காங்க. என்ன விசேஷம்? வாடகை பணத்தை அனுப்பிச்சிட்டோமே, வந்து சேரலையா? அது இல்லம்மா, நான் இந்த வீட்டை வித்துட்டேன். இந்த வீட்டை வாங்கினவர் கூடவே வந்திருக்க. வணக்கங்க. அம்மா, மஞ்சள் குங்குமத்தோட நீ என்னன்னைக்கு நல்லா இருக்கணும்மா. இவர் ரொம்ப நல்லவருமா. இந்த வீடு இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஆனா நான் இந்த வீட்டை விற்கிறதாக இல்லை, அவரு தான் பிடிவாதமா இந்த வீட்டை வாங்கிட்டேன். அப்ப நான் வரேம்மா. நல்லது. அப்ப நான் வரேன் ஐயா. நீங்க யாரு என்னன்னு விவரம் தெரிஞ்சுக்கலாமா? எப்படிம்மா சொல்றது? விதி மனுஷனை தண்டிக்குது. அந்த தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஏதாவது ஒரு ஆறுதல் கிடைக்காதான்னு மனுஷன் அலை. நீங்க என்ன சொல்றீங்க? அடடே, நீ என்னவோ கேட்டுக்கிட்டு இருக்க, நான் புஸ்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க யாருன்னு கேட்டேன். நான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரம்மா. இந்த வீட்டை வாங்கணும்னு நினைச்சேன், வாங்கிட்டேன். வாங்கினதுல இருந்து எனக்கு ஒரு பெரிய நிம்மதி. ஏதாவது காபி டீ சாப்பிட்டீங்களா? சாப்பாடு போட மாட்டியா? அதுக்கு என்ன, இருந்து சாப்பிட்டு போங்களேன். சாப்பிட்டுட்டு போயிடணுமோ? இது என்ன, எது சொன்னாலும் வம்பா இருக்க? நான் என்ன வம்புக்காரனா? நீங்க ரொம்ப தமாஷா பேசுறீங்க. ஏதோ உன்னை பார்த்த உடனே தமாஷா பேசணும் போல தோணுச்சு, பேசினேன். பிடிக்கலைன்னா போறேன். என்னங்க நீங்க, இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு இங்கதான். அப்படியா? எத்தனை நாளைக்கு தான் ஹோட்டல் சாப்பாட்டை சாப்பிடுறது? சாப்பாடு நல்லா இருக்குமா? ஏ, உங்க வீட்டுல யாருமே இல்லையா? ஒரே ஒரு மகன் இருந்தான். அவன் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். இப்ப நான் தனி கட்டேன். உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா இந்த அவுட் ஹவுஸ்லயே நான் தங்கிக்கிடுறேன். ஓ, தாராளமா தங்கலாமே. அம்மா, உன்னை பார்த்தா என் மருமக மாதிரி இருக்கு. சரி, நான் சாப்பாடு ரெடியா வைக்கிறேன். நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க. வரும்போதுதான் குளிச்சேன். இனி ஒரு தடவை குளிச்சேன்னா ஜலதோஷம் பிடிச்சுக்கும். சாப்பாடு நல்லா இருக்குமா? எனக்கு அவியெல்லாம் ரொம்ப பிடிக்கும். உருளைக்கிழங்கு வறுவல் உனக்கு எப்படி? சரி, செய்து வைக்கிறேன். மைசூர் ரசம், பால் பாயாசம், அதுல எனக்கு எப்படின்னா சிம்பிள் சாப்பாடு தான் பிடிக்கும். செஞ்சு வை, நான் வர்றேன். வந்துட்டீங்களா? தனியா உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். பாக்குறவங்க ஏதாவது தப்பா நினைக்க போறாங்க. இல்லைங்க, இந்த வீட்டை ஒருத்தர் விலைக்கு வாங்கியிருக்காரு. அதுக்காக சிரிச்சேன்? இல்ல, அவர் இங்க வந்திருந்தாரு. அவர் சிம்பிளா சொன்ன சாப்பாடு லிஸ்ட் நினைச்சா எனக்கு சிரிப்பா வருது. சாப்பாடு லிஸ்டா? ஆமா, அவுட் ஹவுஸ்ல தங்கலாமான்னு கேட்டாரு. சரின்னு சொன்னேன். அவர் ரொம்ப நல்லவருங்க. நீ யாரையுமே சுலபமா நம்பிடுவேன். அதனால நான் மோசம் போறது இல்லையே. போக போகத்தானே தெரியும். நீங்க வேணும்னா அவரை பார்த்து பேசுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும். உனக்கு பிடிச்ச எதுவுமே எனக்கு பிடிக்கும். என்ன பார்த்தா அவருடைய மருமக மாதிரியே இருக்கான். நல்ல வேளை, என்ன பார்த்தோன்ன தன்னுடைய மகன் மாதிரியே இருக்கேன்னு சொல்ல போறாரு. தொடச்சு. வெரி குட். வா, சாப்பிட போலாம். ஹவுஸ் ஓனரை கூட்டிட்டு வர சொல்லி கிரி அனுப்பிச்சிருக்கேன். அவங்களும் வந்துருட்டோம். எல்லாருமா சேர்ந்து சாப்பிடலாம். ஆல்ரைட். அதுக்குள்ள நான் ஹாஸ்பிட்டலுக்கு டெலிபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு எப்போ ஹாஸ்பிட்டல் தான். டாக்டர்னால் அப்படித்தான் இருக்கும். ஆஸ்பத்திரியில் எத்தனை ஆள் உண்டு, எத்தனை ஆள் போய் அந்த பார்க்க வேண்டாம். புது ஆளுங்களை சேர்க்கணும், இருக்கிற ஆளுங்களை அனுப்பணும். ஓ, எந்த ஒரு கஷ்டம். பிரபாகர், நீங்களா? ஆமாப்பா. அவுட் ஹவுஸ்ல அப்பாவை பார்த்த உடனே எனக்கே ஷாக். அப்பா இங்கே? பிரபாகர்,
நான் என்ன செய்வேன்? உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாது. அதனாலதான் இந்த வீட்டுக்காரன் சந்திச்சு இந்த வீட்டை விலைக்கே வாங்குது. அப்பான்னு சொல்லிக்கிட்டு தான் இந்த வீட்டுல தங்க முடியாது. ஆனா இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்கிற முறையில அவுட் ஹவுஸ்லயாவது தங்கலாம் இல்லையா? நீங்க இங்க இருக்கிற விஷயம் சித்ராவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா? சித்ராவுக்கு தான் கண் பார்வை கிடையாது. அவங்க அப்பாவுக்கு கண் பார்வை இருக்குப்பா. அவர் தான் உங்களை பார்த்திருக்காரு. பிரபாகர், அவரு கண்ணுல படாம நான் ஜாக்கிரதையா நடந்துக்கிறப்ப. அப்பா பிரபாகர், நீ சின்ன பிள்ளையா இருக்கும் போதே உங்க அம்மா இறந்துட்டா. உன்னை தவிர எனக்கு வேற குழந்தைகளே கிடையாது. என் வாழ்க்கையில் இருக்கிற ஒரே பிடிப்பு நீதான்டா. உனக்கு கல்யாணம் ஆகணும், நீ குடும்பத்தோட என்னோடவே இருக்கணும். அன்பான மருமகள், அருமையான பேர குழந்தைகளுக்கு மத்தியில என் வாழ்க்கையை கழிக்கணும்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு பட்ட மரமா இருக்கு. பிரபாகர், ஓ சுக துக்கத்துலதான் நான் பங்கு கொள்ள முடியல. உன்னை தூரத்துல இருந்தாவது நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதையும் வேண்டான்னு சொல்லிடாத. அப்பா அப்பா, என் மனசை கல்லாக்கி பாசத்தை எல்லாம் மூடி மறைச்சு அடக்கி வச்சிருக்கேன். நான் தனியா இருக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு நிமிஷம் என்ன தெரியுமா செய்வேன்? அழுவேன்பா, அழுவேன். ஏன் அழுவேன் தெரியுமா? என் உயிருக்குயிரான தந்தைக்கு கடைசி காலத்துல என்னால ஒரு நன்மையும் இல்லையேன்னு நினைச்சு அழுவேன். உலகத்துல ஒவ்வொருத்தன் என் தந்தையினுடைய இதயத்துல குடியிருக்கேன்னு சொல்லிக்குவான். ஆனா நான் எதை சொல்லிப்பா பெருமைப்பட முடியும்? எங்க அப்பாவோட வீட்டுல குடியிருக்கேன்னு மட்டும்தான் என்னால சொல்ல முடியும். அதை மட்டும்தான் என்னால சொல்ல முடியும். பாத்துக்கலாம்ப்பா, என் நிலைமைய பாத்துக்கலாம். இன்னும் சின்ன பிள்ளைங்க வேற எழுதிக்கிட்டு பாத்துட போறாங்க. அப்பா அப்பா எழுந்திரிக்கப்பா, சாப்பிடலாம். நான் உங்க கூட சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வாங்கப்பா எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். கிரி, சித்ராவோட அப்பாவும் ஹேமாவும் நம்ம அப்பாவை பாத்துருக்காங்க. அவங்க கண்ணுல படாதபடி நீ தான் பாத்துக்கணும். கவலையே படாத, உண்மையை ஒரே அமைக்க விடுவேன். ஒரு பயலுக்கு தெரியாது. ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, அவரு உங்க அப்பா இல்ல, சாரு. இவன் பிரபாகர் இல்ல, பாபு. எங்க கரெக்டா சொல்லுங்க. வாங்க சார். வர்றேன் பாபு. தேவையில்ல, 2 பேரும் ஒரு தடவை சொன்னா கரெக்டா பிடிச்சுக்கிறாங்க. சித்ரா, வீட்டுக்காரர் வந்துட்டார். வணக்கம் வீட்டுக்காரையா. வணக்கம். வாங்க சாப்பிடலாம். அம்மா, நான் ஒண்ணு சொல்றேன், கேக்குறியா? என்னங்க? இனிமே என்ன வீட்டுக்காரையான்னு கூப்பிடாத, மாமான்னு கூப்பிடு. பாபு, உங்களுக்கு ஒண்ணு ஆட்சேபனை இல்லையே? ஆட்சேபனையா? எனக்கா? அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. அப்படியே கூப்பிட நீ. அப்படியே கூப்பிடு. வாங்க சாப்பிடு. என்ன அச்சனை விட வந்து ஒரே குழப்பம். நீ வேற போட்டு குழப்பாதீங்க. இல்ல, நான் உனக்கு விவரமா சொல்றேன். முதல்ல போய் சாப்பிடலாம். ஐயா, விளம்பரம் ஷோக்கா வந்திருக்குது. சமையலுக்கு ஆள் தேவை, நேரில் விண்ணப்பிக்கவும். மதன கோபால், 20, சுப்பிரமணியம் தெரு, சேலம். சமையலுக்கு இவிட ஆளா? எதுக்கு? கிரி, நீங்க சும்மா தானே இருக்கிறது. நான் சமையல் செய்யணுமா? அங்கனே இல்ல. நான் சொல்ல வந்தது என்னன்னா, நீங்க ஒரு ஆள் சமையல் செய்து நான் சாப்பிடணுமே. என்ன வெக்கமான ரோஷம் எதுவுமே இல்லாதவன் நினைச்சியா? நான் ஒரு ஆம்பளை இல்ல, என் பொண்டாட்டிக்கு மட்டும்தான் நான் சமைச்சு போடுவேன். என்னம்மா இந்த வீட்டுக்காரரை பத்தி அவ்வளவு பிரமாதமா சொல்ற? ஆமாப்பா, அவரோட 5 நிமிஷம் பேசினா நீங்களும் என் மாதிரியே சொல்லுவீங்க. குழந்தை மாதிரி மனசுப்பா. அவுட் ஹவுஸ்ல தான் இருக்காரு. கூட்டர் சொல்லட்டுமா? கிரி, ஹேமா. என்ன சித்ரா, என்ன விஷயம்? ஒண்ணுமில்லம்மா, இந்த வீட்டுக்காரரு அவுட் ஹவுஸ்ல இருக்கிறாரா. அவரை நான் பார்த்தது இல்ல, பார்க்கணும், போய் கூட்டிட்டு வா. வீட்டுக்காரையா? ஐயோ வேண்டாம் சார், ஆபத்து. ஏன் ஆயாள் இவிட வந்தால் நீங்களும் ஹேமாவும் இவிட இருக்க கூடாது. ஏன் இருக்க கூடாது? ஆயாள் ஒரு லூஸ். ஏன் அப்படி எல்லாம் சொல்றீங்க? அவர் பேசுறத இன்னைக்கெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். அவரே ஒரு பெரிய போர், தொணன்னு பேசி கழுத்து அறுத்துருவாரு. ஹேமா, நீ அவரை கூட்டிட்டு வராத. நீங்க எனக்கு உத்தரவு போடுறீங்களா? பொண்டாட்டிக்கு சமையல் பண்ணி போடுற ஆளு நீங்க சொல்றத நான் ஏன் கேட்கணும்? நான் இப்ப போய் அவரை கூட்டிட்டு வரேன். இதுவும் ஒரு பொண்ணுன்னு பிறந்தது. ஐயோ, இது என்ன பெரிய வம்பா போச்சே. இப்ப நம்ம 2 பேரும் என்ன செய்யலாம்? எனக்கு ஒரு பெஸ்ட் ஐடியா. என்ன? நம்ம 2 ஆளும் எங்கனையாவது ஓடிப்போ. சார், யார் சார் நீங்க இந்த சமயத்துல? உங்க ஆத்துல சமையல்காரன் தேவைன்னு விளம்பரம் பார்த்தேன், உடனே வந்து விட்டேன். சரி, கொஞ்சம் இருங்க, நான் போய் உள்ள. கிரிஜா, ஒரு ஐடியா. இப்படி வா, நீ போய் ஹேமாவும் அப்பாதுரையை சந்திக்காம தடுக்க ட்ரை பண்ணு. அதுக்குள்ள நானே இந்த சமையல்காரன் தான் அப்பாதுரைன்னு மதன கோபாலுக்கு அறிமுகம் பண்ணி வச்சிடுறேன். சமையல் ஆளு சம்மதிக்குமோ? சம்மதிக்கும், நான் பாத்துக்கிறேன். நீ போ.
என்னன்னா ஐடியா பண்ணிட்டா? ஐடியா பண்ணிட்டேன். உனக்கு இந்த வீட்டுல வேலை கிடைக்கணும்னா நான் சொல்றபடி நீ செய்யணும். சொல்லுங்கன்னா செய்யறேன். இந்த வீட்டுக்கு பெரியவர் இருக்காரு, அவருக்கு நீ ஏதாவது பேசினா பிடிக்காது. பேசாமலே இருந்துடுற. அவ்வளவுதான். அப்படி அவர் ஏதாவது கேள்வி கேட்டாருன்னா சும்மா தலையாட்டி சிரிச்சுவிடு. ஆமா, என்ன கேட்பார்? என்ன ஒண்ணாலும் கேட்பாரு. அவரு கொஞ்சம் கிண்டல்கார ஆசாமி. திடீர்னு உன்னை இந்த வீட்டுக்கு சொந்தக்கார மாதிரி நடத்துவாரு. வாங்க உட்காருங்க வீட்டுக்காரரே வாங்கன்னுவாரு. சரி அப்படியே நடந்துக்க, உனக்கு என்ன, தலையாட்டு சிரிச்சுவிடு. அவ்வளவுதான். என்ன கேட்டாலும் இப்படி இப்படி இப்படி. ஏயா என்ன நல்லா சாப்பிட்டு வந்திருக்கியா, ஏப்பம் விடுற, சிரியா. அவ்வளவுதான். இங்கே நான் போய் அவரை கூட்டிட்டு வந்துடுறேன். சார், இந்த சமையல் வீட்டுக்காரர் வந்திருக்காரு, கூப்பிட்டுமா? கூப்பிடு. சார் வாங்க. வாங்க 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 சார், வாங்க உட்காருங்க. உங்களை பத்தி என் மகன் சித்ரா ரொம்ப சொன்னா. இவ்வளவு பெரிய வீட்டுக்கு சொந்தக்காரர், இவ்வளவு சிம்பிளா இருக்கீங்களே. என்ன சார் பேசவே மாட்டேங்கிறீங்க? ரொம்ப அதிசயமா இருக்க. அப்பா இவரு வேணும்னு தமாஷ் பண்றாரு. சாப்பாடெல்லாம் இங்கதானே? ஆமா. சித்ரா, சார் வந்திருக்கிறாரு. இன்னைக்கே நம்ம வீட்டுல ஒரு பிரமாதமான விருந்து தயார் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணிடலாம். என் சமையலை சாப்பிட்டேன்னா நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் கிண்டல் பண்ணிட்டே இருக்கீங்களே. ஏதாவது பேசுங்க சார். வைதபைக்கிரி, சமையலுக்கு ஒரு நல்ல ஆள் இன்னும் கிடைக்கலையே. அண்ணா அப்படி சொல்லக்கூடாது. நானே நன்னா சமைப்பேன். வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. மிஸ்டர் சும்மா இல்லையா? நீ உன்னால வேலையே கிடைக்காது போல இருக்கே. அண்ணா நான் இங்க சமையல் வேலைக்காக வந்திருக்கேன். சமையல்காரனா? ஆமா அண்ணா, 10 வருஷம் சர்வீஸ். எந்த சமையலா இருந்தாலும் பரவாயில்ல. வேலை கேட்கிற லட்சணமா இது? வேலை கேட்கிற லட்சணமா இது? அதுல பாருங்கன்னா வெளியில போன்ற என்ன தெரியுது? ஒண்ணு இல்ல சார், இந்த ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதி வந்து ஏப்ரல் பூல் வந்து மதனகோபால் ஒரு சமையல்காரன் வந்து வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன். அப்பா கோச்சுக்காதீங்க, ஏதோ ஏப்ரல் ஃபுல் பண்ணிருக்காங்க. இந்த கிரிக்கு எந்த விஷயத்துல விளையாடுதுன்னே தெரியல. அப்பா வீட்டுக்காரர் அவுட் ஹவுஸ்ல காணோம், வாக்கிங் போயிருக்காராம். தோட்டக்காரன் சொன்னான். அப்படியா? அப்படி அப்படி. அவாடா நிம்மதி. மிஸ்ஸஸ் பாபு பேசுறேன். டாக்டர் சுந்தரம் ஹியர். உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லத்தான் போன் பண்ணேன். இப்பதான் பாபு ஒரு கஷ்டமான கண்ணு ஆபரேஷனை ரொம்ப வெற்றிகரமா செஞ்சு முடிச்சிருக்கான். அப்படியா? பெரிய பெரிய டாக்டர்லாம் செய்யறதுக்கு தயங்கக்கூடிய ஒரு ஆபரேஷனை பாபு ரொம்ப வெற்றிகரமா செஞ்சு முடிச்சிருக்கான். இட்ஸ் a great thing. அவங்களுடைய பெருமைக்கெல்லாம் நீங்க தானே காரணம். நோ, அவனுடைய திறமைதாமா காரணம். பாபுவை கணவனை அடைஞ்சதுக்கு நீ ரொம்ப பெருமைப்படணுமா. பை பை. பாய். கிரி, கிரிஜா, எந்த சித்ரே? ஆஸ்பத்திரில இருந்து போன் வந்தது. அவங்க ஒரு கஷ்டமான கண் ஆபரேஷனை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா செய்திருக்காங்களா. இது உடனே அந்த வீட்டுக்காரர்கிட்ட சொல்லணுமே, அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏன்னா அவருக்கு பாபு மேல ரொம்ப மதிப்பு. அங்கனையா நீங்கள் போய் ஆளை கூட்டி வா. ஆயாளு சித்ரே இவ்வளவு இருக்கணும். கிரிஜா, அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற புகழையும் பெருமையும் நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சரி சரி, நம்ம கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். எல்லாத்தையும் ரெடி பண்றியா? ஓ, வாங்கப்பா. அப்பா, ஒரு சந்தோஷமான நியூஸ். அவங்க ஒரு கஷ்டமான கண் ஆபரேஷனை ரொம்ப வெற்றிகரமா முடிச்சிருக்காங்களா. டாக்டர் சுந்தரமே எனக்கு போன் பண்ணாரு. இதுல என்னமா ஆச்சரியம்? மாப்பிள திறமசாலிங்கிறது எனக்கு எப்போ தெரியுமே. ஒரு லெட்டர் வச்சுட்டு போயிட்டேன், அதை எடுத்துட்டு போறான் தான் வந்தேன். நீ உட்காரு, நீ உட்காரு. அவரு ஹவுஸ் ஓனர் அழைச்சிட்டு வந்துட்டேன். வாங்க வாங்க. கிரி எல்லா விஷயத்தையும் சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா. அப்பா, ஹவுஸ் ஓனர் வந்திருக்காரு. நீயா? சார், சித்ரா, நல்லவன் நல்லவன் நீ சொல்லுவிய அந்த வீட்டுக்காரர் யார் தெரியுமா? அந்த அயோக்கிய பிரபாகர பெற்ற தகப்பன். என்ன, பிரபாகர் தகப்பனாரா? ஐயா, எனக்கு கண் தெரியாததுனால இத்தனை நாள் என்னை ஏமாத்தி வேடிக்கை பாத்தீங்களா? உங்க குடும்பத்துல யாருக்குமே மனிதத்தன்மை கிடையாதா? இப்ப எந்த திட்டத்தோட நாங்க குடியிருக்கிற வீட்டை விலைக்கு வாங்கி இங்க வந்திருக்கீங்க? சொல்லுங்க. சித்ரா, இவர்கிட்ட என்னமா பேச்சு? இவர் மகனை என்ன செய்தாலும் அது நிச்சயமா நம்ம நன்மைக்கா இருக்காது. இப்பவே இந்த வீட்டை காலி செய்து இவருக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் வேண்டாம்.
என்ன சத்தங்க? மாப்பிள, அந்த ஆள் யார் தெரியுமா? ஆள் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர். அது அவருடைய அந்தஸ்து. அருகதை என்ன தெரியுமா? பிரபாகருடைய தகப்பனார். பிரபாகர். ஆமாங்க, அந்த உண்மையை மறைச்சு நல்லவர் போல நடிச்சு நம்மளெல்லாம் ஏமாத்திருக்காரு. நான் உடனே இந்த வீட்டை காலி செஞ்சிடணும். அம்மா, நான் பேசுறது உங்களுக்கு எல்லாம் பிடிக்காது. யாராவது ஒருத்தருக்கு என் பேர்ல பாசம் இருக்குங்கிற தைரியத்துலதான் பேசுறேன். ஏன் உறவு உங்களுக்கு தேவையில்லைதான். அதுக்காக நீங்க இந்த வீட்டை காலி பண்ண வேண்டாம். நான் அவுட் ஹவுஸ காலி பண்ணிட்டு போயிடுறேன். மாமா பாவம், அவர் சொல்றது நியாயமா தான் தோணுது. உங்களுக்கு அப்படி தோணுது மாப்பிள? நாக்குல தேனை இதயத்துல விஷத்தையும் வச்சுட்டு பேசுறவங்க இவங்க. இவர் என் மகனை கொலை செய்து என் மகனை குள்ளி ஆக்கிட்டான். இப்ப இந்த குடும்பத்தை அழிக்கணும் திட்டம் போட்டு இவர் வந்திருக்கிறார். ஆமாங்க, அப்பா சொல்றதுல தப்பே கிடையாது. நாம நிம்மதியா வாழ்றது அந்த பிரபாகருக்கு பிடிக்கலங்க. இப்ப எதுக்காக இவர் வந்திருக்காரோ? நான் சொல்றேன்மா, நான் சொல்றேன். என் மகனை கொண்டாச்சு, இப்ப என் மருமகனை கொல்றதுக்கு தான் வந்திருக்கிறான். அறிவு கட்டதாம பேசாதீங்க. பாபுக்கு நானா ஃபீல் செய்வேன். பாவம், அந்த பையன் கொஞ்சம் வருத்தப்பட்டால் தாங்க மாட்டேன். அப்படியே பாசம் கொட்டி வழியுது. என் மாப்பிளைய பெத்த தகப்ப மாதிரி பேசுறியா? பேசுவேன். நான் பேசக்கூடாது. பாபு சொல்லட்டும். பேச உங்களுக்கு என்ன யோகிதை இருக்கு? என்னைக்கு உங்க மகனை பத்தீங்களோ அன்னைக்கே மத்தவங்க முன்னால நிக்க கூட உங்களுக்கு அருகதை இல்லை. ஒவ்வொருத்தர் தன் பிள்ளைய நினைச்சு தலை நிமிந்து நினைப்பாங்க. இப்ப நீங்க உங்க பிள்ளையால மத்தவங்க முன்னால தலை குனிஞ்சு நிக்கிறீங்க. இப்படிப்பட்ட பிள்ளைய பத்த பாவத்தை நினைச்சு அழுதுகிட்டே போங்க. அடுத்த ஜென்மத்திலேயாவது இப்படி மக பிறக்க வேண்டாம் கடவுளை வேண்டுங்க. போங்க. நிறுத்தா. என் மகனை பத்தி இங்க யாராவது பேசுனீங்க பல நடக்கும். என் மகன் உத்தமன் தியாகி. அவனை பத்தி எனக்கு தான் தெரியும். பாபு வேண்டாண்டா, கடவுளை வேண்டாம். கடவுளே, அடுத்த ஜென்மத்திலையும் பிரபா இருந்தா என் மகனா பிறக்க வேண்டும் வேண்டேன். வேண்டாண்டா, வேண்டாம். பிளட் கிளாட்ஸ் கம்ப்ளீட்டா அப்சர்வ் ஆயிருக்கு. இப்போ ஆபரேஷன் செஞ்சா சித்ராவுக்கு நிச்சயமா கண் பார்வை கிடைச்சிடும். பாபு, உன் மனைவி சித்ராவுக்கு நீதான் கண் ஆபரேஷன் செய்ய போற. பாபு, உனக்கு எவ்வளவு அருமையான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். எதுக்குடா கங்க்ராச்சுலேஷன்ஸ்? என் வாழ்க்கையை நானே பழாக்கிக்கிறதுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கேன். அதுக்காகவா? என்னடா சொல்ற நீ? இந்த ஆபரேஷன் நான் செய்ய மாட்டேன். சித்ராவுக்கு பார்வை கிடைச்சிருச்சுன்னா நான் யாருன்னு அவளுக்கு தெரிஞ்சு போயிடும். எனக்கு பார்க்காதே, அப்படி பார்க்காதே. உன் சுயநலத்துக்காக உன் மனைவியின் கண்கள் அப்படியே மூடி வச்சிருக்க போறியாடா பாவின்னு என்ன கேட்கிற மாதிரி இருக்குது. அப்படி பார்க்காதே. என்னால இந்த ஆபரேஷன் செய்ய முடியாதுடா. I cannot do it. டாக்டர், I'm sorry. சித்ராவுக்கு இந்த ஆபரேஷன் செய்ய எனக்கு தைரியம் கிடையாது. நான்சென்ஸ். இதை விட கஷ்டமான ஆபரேஷன் செஞ்சு பேர் வாங்கியிருக்க. இப்ப என்ன வந்துடுச்சு? You are going to do it. I'm sorry டாக்டர், I'm sorry. பாபு, இவ்வளவு பெரிய கொலையா இருப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எஸ் டாக்டர், நான் ஒரு கோழம். I am a coward. Okay. டாக்டர், சித்ரா வீட்டுக்கு அனுப்பிச்சலாமா? வேண்டாம் வேண்டாம், நான் சொல்றேன். சித்ரா, நான் ஒரு கான்ஃபரன்ஸுக்காக ஜெர்மனி போறேன். அப்ப சித்ரா ஆபரேஷன் பாபுதான் அதை செய்யணும்னு என்னுடைய ஆசை. ஆனா அவன் ஒப்புக்க மாட்டேங்கிறானே. பயம்தான் காரணம். இதை விட கஷ்டமான ஆபரேஷன் செஞ்சவன் இதுக்கு தயங்குறான். நாளைக்கு இந்த நர்சிங் ஹோம்ல அவனை யாராவது மதிப்பாங்களா? டாக்டர் தொழில இந்த மாதிரி ஒரு முறை தயங்கி ஒதுங்கிறவங்க திரும்பி தலையெடுத்தது நான் பார்த்ததே கிடையாது. எஸ், பாபு இந்த ஆபரேஷன் வெற்றிகரமா செஞ்சாதான் அவனுடைய எதிர்காலம் பிரமாதமா இருக்கும்.
டாக்டர், நானே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இந்த ஆபரேஷன் செய்தா அவங்களே செய்யணும். இல்ல, எனக்கு கண் பார்வையே வேண்டாம். என்ன மாப்பிள்ள நீங்களே இப்படி சொல்றீங்க? கண் சிகிச்சையில உங்களை விட திறமைசாலி வேற யாருமே கிடையாதுன்னு பெரிய டாக்டரே சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது சித்ராவுக்கு நீங்க தான் ஆபரேஷன் பண்ணணும். முடியாதுன்னு சொன்னா எப்படி? யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த ஆபரேஷன் என்னால செய்ய முடியாது. ஏன் என் நிலைமையில நீங்க இருந்து பாத்தீங்கன்னா தெரியும். ஆபரேஷன் செய்யும் போது நான் என் தைரியத்தை இழந்துட்டேன்னா பிறகு சித்ராவுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்த முடியும். நீங்க சரியாத்தான் ஆபரேஷன் பண்ணுவீங்க. உங்க திறமையை பத்தி ஊரே பேசும்போது நீங்க பயமா இருக்குன்னு சொன்னா அதை நம்ப முடியாது. ஆபரேஷன் செய்தா கண் பார்வை கிடைச்சிரும், அந்த ஆபரேஷனை நீங்க தான் செய்ய முடியும்னு பெரிய டாக்டர் சொல்லும்போது நீங்க ஆபரேஷனே செய்ய முடியாதுன்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? சித்ராவுக்கு கண் பார்வை வருதுல உங்களுக்கு இஷ்டம் இல்ல, அவ்வளவுதானே? ஏமா மிரட்டாதீங்க. என்ன காரணத்தினாலேயும் அவ கண் பார்வை இப்படியே இருக்கட்டும் நீங்க விரும்புறீங்க. இன்னொரு தடவை அப்படி சொன்னேன். அவளையே திட்டுறீங்க. நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா எல்லாருக்கும் அப்படித்தான் நினைக்க தோணும். நீங்க என்ன சொல்றீங்க? உங்களை என்னால புரிஞ்சுக்க முடியல. கட்டுன பெண்டாட்டிக்கு கண் பார்வை வரக்கூடாதுன்னு விரும்புறவன் எப்படிப்பட்டவனா இருக்க முடியும்? நான் ஏன் அப்படி விரும்பணும்? அதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும் மாப்பிள்ள. இஷ்டம் இல்லாம சித்ராவுடைய சொத்துக்களுக்காக அவளை கல்யாணம் செய்து கொடுக்கலாம். இப்போ அவளை இப்படியே குருடா விட்டுட்டு வாழ்க்கையை வேற விதமா அனுபவிக்கணும்ன்ற நோக்கமாவும் இருக்கலாம். இல்ல தாலி கட்டின பெண்டாட்டிக்கு நாம செய்யற துரோகங்கள் தெரியாம இருக்கட்டுமேங்கிற நினைப்பாவும் இருக்கலாம். How dare you talk like this? ஒரு உத்தவிய பத்த தகப்பனாச்சேன்னு உங்களை நான் சும்மா விடுறேன். இல்ல எனக்கு வர்ற கோபத்துக்கு ஆபரேஷன் விஷயம் அதை கேட்க நீங்க பெத்த தகப்ப நான் அவளுடைய கணவன். என்னைக்கு அவளை எனக்கு கல்யாணம் செய்து கொடுத்தீங்களோ அன்னைக்கே உங்க கடமை முடிஞ்சு போச்சு. என் மனைவிக்கு எப்போ ஆபரேஷன் செய்யணும், யாரை வச்சு செய்யணுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். சம்பந்தம் இல்லாதவங்கள இதுல தலையிட வேண்டாம். பி கேர்ஃபுல். சித்ரா, நீ எப்ப இங்க? நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். சித்ரா, உங்க அப்பா எங்க? அதனால தான் நான் கோச்சிட்டேன். சாரி. அதுல என்ன தப்பு இருக்கு? உங்களை கண்டபடி பேசி மனசை புண்படுத்தினது அப்பா தப்புதான். உங்களுக்கு இல்லாத உரிமை அவருக்கேது? சித்ரா, இந்த ஆபரேஷன் செய்யறதே அவ்வளவு நல்லது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். கண் பார்வை வந்துடும், ஆனா வாழ்க்கை போயிடும். இந்த ஆபரேஷன் செஞ்சா என் உயிருக்கு ஆபத்தா? உன் உயிருக்கு ஒரு ஆபத்தும் இல்லை. சித்ரா, இந்த ஆபரேஷன் செய்ய எனக்கு தைரியம் இல்லை. உங்க திறமையில எனக்கு நம்பிக்கை இருக்கு. சித்ரா, ப்ளீஸ் ப்ளீஸ், இந்த ஆபரேஷன் செய்துதான் தீரணும். பிடிவாதம் பிடிக்காது. தெய்வத்துக்கிட்ட போய் எனக்காக இந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுன்னு கேட்கறதுக்கு பேரு பிடிவாதம் இல்ல, வேண்டுகோள். நீ உன் முடிவை மாத்திக்க மாட்டியா? ஆபரேஷன் செய்யறதும் செய்யாததும் உங்க இஷ்டம். உயர்ந்த உங்க உள்ளத்தை கண்ணில்லாதனா தினமும் மனசாலேயே பாத்துக்கிட்டு இருக்கேன். அந்த உள்ளத்தை காப்பாத்தி வச்சிருக்கிற மனித தெய்வத்தை கண்ணால பாக்குற பாக்கியம் எனக்கு இருந்தா அது கிடைக்கட்டும். நான் இந்த உலகத்தை பார்க்க கண் கேட்கலைங்க, உங்களை பார்க்கத்தான் கண் கேட்கிறேன். சித்ரா, இந்த ஆபரேஷனை இன்னும் கொஞ்ச நாள் போய் வேற யாராவது டாக்டர் கிட்ட காமிச்சு செய்ய. இல்ல இல்ல, இந்த ஆபரேஷன் நடந்தா உங்க கையால தான் நடக்கணும். என் தெய்வம் எனக்கு தராத வாழ்வு மத்தவங்க கிட்ட கை நீட்டு பிச்சை வாங்க நான் ஒரு நாள் சம்மதிக்கும். நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஆபரேஷன். சித்ரா, உனக்கு கண் வந்தோடனே முதல்ல என்ன செய்வே? முதல்ல எங்க அண்ணா எனக்கு எழுதி வச்ச லெட்டரை படிக்கணும்.
அவருடைய கடைசி ஆசை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஓ, இன்னொரு கடமையே இருக்கு. தான் சொன்னபடியே என்னை ஏமாத்தி என் வாழ்க்கை பாதையை துன்பக்காடா மாத்திர அந்த துரோகி பிரபாகரை கடைசி முறையா சந்திச்சு உன் பந்தயத்துல நான் தோத்துட்டேன், இந்த மோதிரன்னு கொடுக்க போறேன். ஏன் சித்ரா, கண் கிடைச்சோன்னு முதல்ல என்ன பார்க்கணுங்கிற ஆசையும் உனக்கு இல்லையா? நான் முதல்ல உங்களை பார்க்கும்போது சாதாரணமா பார்க்க விரும்பல. நீங்க நம்ம வீட்டுல கல்யாணம் நடந்த இடத்துல அதே மனக்கோலத்துல மாப்பிள்ளை மாதிரி நிக்கணும். நான் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சபடியே வந்து உங்க காலை தொட்டு வணங்கி அப்புறமா தான் உங்க முகத்தை பார்க்க போறேன். ஏன் பேசாம இருக்கீங்க? உனக்கு பார்வை வந்த பிறகு இதே அன்பு நீடிக்குமா சித்ரா? இப்படி எல்லாம் பேசினா அப்புறம் எனக்கு கோபம் வரும். சித்ரா, இன்னைக்கு பூரா நீ என் பக்கத்திலே இருக்கணும், என்னை விட்டு பிரியவே கூடாது. சின்ன குழந்தை மாதிரி பேசுறீங்களே, நான் ஏன் உங்களை விட்டு பிரிய போறேன்? விதியினுடைய போக்கு எப்படி மாறும்னு யாரால சொல்ல முடியும்? ஓ, நீங்களே ஆபரேஷன் செய்யறதுனால உங்களுக்கு மறுபடியும் சந்தேகம் வந்துடுச்சா? பயப்படாதீங்க, என் உயிருக்கு ஒரு ஆபத்தும் வராது. அது எனக்கு தெரியும். இந்த ஆபரேஷன் நிச்சயமா வெற்றிகரமா முடியும். ஆனா வெற்றிக்கு பிறகு தோல்விங்கிறதா இந்த உலக நியதி. தோல்வியா? உங்களுக்கா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எதையோ நினைச்சு குழம்பிக்கிட்டு இருக்கீங்க. எதை நினைக்கிறதுன்னு புரியாமதான் குழம்பிக்கிட்டு இருக்கேன். கோலாகலமான நம்ம கல்யாணத்தை நினைக்கிறதா, ஆனந்தமான முதலிரவை நினைக்கிறதா, அழகான உன் முகத்தை நினைக்கிறதா, தூய்மையான உன் உள்ளத்தை நினைக்கிறதா, இல்ல இதெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு நினைக்கிறதா? எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்னைக்கு உங்களுக்கு என்னமோ வந்துடுச்சு. ஆமா, எனக்கு வேலை வந்துருச்சு. இன்னைக்கு என்ன அழ வச்சு வேடிக்கை பாக்குறதுன்னே முடிவு செய்திருக்கீங்களா? இல்ல, இந்த வேடிக்கையெல்லாம் முடிய போகுதேன்னு நினைச்சு பயப்படுறேன். சித்ரா, நீ கண்ணை திறந்து பார்த்தோன்னே என்ன உனக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா? நான் ஒரு நன்றி கெட்டவன்னு தான் அர்த்தம். எனக்கு வாழ்வழிச்சதே நீங்கதான். அதை மறக்க நான் ஒன்னும் பிரபாகர மாதிரி துரோகி இல்ல. அப்படி மறந்தா எனக்கு எந்த பிறவியிலும் மன்னிப்பே கிடையாது. ஒரு தவற தன்னறியாம செய்துட்டா கூட அதுக்கு விமோச்சனமே கிடையாது. துரோகத்துக்கு மட்டும் மன்னிப்பு கிடையவே கிடையாது. வாழ்நாள் பூரா தான் செய்த தவற நினைச்சு வேதனைப்பட வேண்டியதே தவிர வேற வழியே இல்லை. அந்த மாதிரி தவற நான் செய்யவே மாட்டேன். இது என்ன வீண் ஆராய்ச்சி? இதே மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கணுமா? I'm sorry. சித்ரா, இப்ப ஆண்டவன் முன்னால வந்து உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டா நான் என்ன கேட்பேன் தெரியுமா? என்ன வரம் கேட்பீங்க? ஆண்டவா, இந்த இரவு நீடிச்சுக்கிட்டே இருக்கணும், பொழுதே விடியக்கூடாதுன்னு வேண்டிக்குவேன். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எதுக்கு இந்த இன்ஜெக்ஷன்? அவருக்கே தெரியாது பாவம். பெரிய டாக்டர் போட சொல்லிருக்காரு, இவர் போடுற. ஆபரேஷனுக்கு முன்னால போடுறேன். கிரி, அப்பா வந்துட்டாரா? தெரியலையே, வந்துருவாரு இப்போ. இவங்களை ஆபரேஷன் தியேட்டருக்கு அழைச்சிட்டு போகணும். நீங்களா கொஞ்சம் வெளியில போயிருங்க. டாக்டர், ஆபரேஷன் தியேட்டர் போலாமா? டாக்டர், உங்களை தான் ஆபரேஷன் தியேட்டருக்கு போலாமான்னு கேட்டேன். அம்மா, இந்த நகையெல்லாம் கைக்கிடுங்க. ஆபரேஷனுக்கு பிறகு போட்டுக்கலாம். டாக்டர், உங்க ஒய்ஃப் ஆபரேஷன் தியேட்டருக்கு அழைச்சிட்டு போயாச்சு. இந்த நகைகளை உங்ககிட்ட கொடுத்து சொன்னாங்க. பர்டிகுலரா இந்த மோதிரத்தை ஜாக்கிரதையா வைக்கணும். நாங்க டாக்டர், டாக்டர், உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? What happened to you? I'm all right. I'm all right. என்ன டாக்டர் யோசிக்கிறீங்க? டாக்டர் பாபு ஏதோ மனக்குழப்பத்தில் இருக்கார். இந்த நிலைமையில அவர் ஆபரேஷன் செய்யறது பேஷண்ட்டுக்கு ஆபத்து இல்லையா டாக்டர்? நர்ஸ், யூ ஆர் ரைட். பெரிய டாக்டர் பொறுப்பை பாபு கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. அதுக்கு உதவி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. நகையெல்லாம் லாக் பண்ணிட்டு தியேட்டருக்கு வாங்க. எஸ் டாக்டர்.
சாரே இங்கனே கவலைப்பட்டு கொண்டிருந்தால் என்று அர்த்தம்? ஆஸ்பத்திரிக்காவது போயிருக்கணும். ஆஸ்பத்திரிக்கு போக எனக்கு தைரியம் இல்லப்பா. ஆபரேஷன் வெற்றிகரமா முடிஞ்சு போச்சுன்னு பாபு கிட்ட இருந்து போன் வந்தாதான் ஆஸ்பத்திரிக்கு போக எனக்கு தைரியம் வரும். ஆபரேஷன் எப்படி முடியுமோன்னு நினைச்சா எனக்கு ஒரே பயமா இருக்குது. நீங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. ஆபரேஷன் நிச்சயமாயிட்டு வெற்றிதான். அது எப்படிமா அவ்வளவு உறுதியா சொல்றேன்? டாக்டர் ஆறு ரொம்ப நாள் காதலிச்சு கல்யாணம் கட்டினவராக்கும் கண்ண வராது விடுமோ? காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்களா? என்னமா சொல்ற நீ? அவங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு முன்னால ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியான அறிமுகம் கூட இல்லாதவங்க. புரியாமல் பேசிக்கிட்டு போனால் எனக்கு கோபம் வரும். ஞான் சொல்லுது சித்ராவை காதலிச்சு தன்னை கல்யாணம் கட்டினது பிரபாகர். பிரபாகரா? பிரபாகர் அல்ல அல்ல பிரபாகர் அல்ல, அவர் பாபு. பாபு சாரே சாரே நான் ஏதோ உளறி. நீங்க நம்மண்டா. ஓ பாபுதான் பிரபாகரா? பாபுதான் பிரபாகரா? உண்மையை சொல்லு. சாரே சாரே எனக்கு அவசரம் ஆயிட்டு ஜோலி இருக்கு. ஞான் போட்டேன். உண்மையை சொல்லல உன்னை நான் கொலை செய்துடுவேன். என்னை கொலை செய்தால் என் கிரி விதவையாகும். சொல்லு, யார் இந்த பாபு? யார் இந்த பாபு? பிரபாகர் தான் பாபு, அப்பா துரையோட மகன். பேரை மாத்தி சித்ராவை விவாகம் செய்து. இதென்ன சத்தியம்? பிரபாகர் தான் பாபு. பிரபாகர் தான் டாக்டர். பிரபாகர் தான் ஆபரேஷன் செய்ய போறார். மகளை நிரந்தரமா குருவியாக திட்டம் போட்டாங்க. ஆபரேஷன் நடக்க கூடாது. இந்த ஆபரேஷன் நடக்க கூடாது. இந்த ஆபரேஷன் நான் நடத்த விட மாட்டேன். ஹலோ சுந்தரம் நரசிங்கம், അവിടെ கிரின்னு ஒரு ஆள் உண்டு. அயாளை கொஞ்சம் கூப்பிடு. சார் நீதான் மிஸ்டர் கிரி? ஆமா. உங்களுக்கு போன் வந்திருக்கு. ஹலோ, யாரு? கிரிஜாவா? என்னது உளறிட்டியா? நீயோ எல்லாம் தெரிஞ்சு போச்சா? பைத்தியம் 2ஆம் கட்டம் உன்னை கட்டிக்கிட்டு நான் அழ வேண்டியிருக்குது. இங்க வராரா? ஐயோ நீ வந்துரு. டாக்டர் டாக்டர், சித்ராவுடைய அப்பாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சான் டாக்டர். பைத்தியமா? ஆமா. பைத்தியம் என்ன தெரியாது? அதான் சார் வந்து பேசிக்கிட்டே இருந்தாரா, என் மகளுக்கு ஆபரேஷன் சார். உடனே திடீர்னு அப்படியே ஒரு சுத்தி ஐயோ என் மகளே மகளேன்னாரா சார். 2 தடவை அவர் எதுவுமே 2 தடவை சொல்றாரு. உடனே ஒரு மயக்கம் சார். அப்படியே இந்த டால்னு மயக்கம் மட்டும் ஒரு தடவை தான் சார். அப்புறம் வந்து அப்படியே எழுந்தாரா சார். நல்ல புல் பைத்தியம் சார். ஆஸ்பத்திரியில இருக்கிற டாக்டர் எல்லாம் தொலைச்சு கட்டுறேன், ஆஸ்பத்திரியை ஒழிச்சுடுறேன், போய் ஆபரேஷன் நிறுத்துறேன், அது இதுன்னு கத்திக்கிட்டே இங்க ஓடி வராரா சார். அதாவது டாக்டர் எல்லாமே கொண்டு வரேன். இங்கே வரேனால இப்ப என்ன பண்றது? பேசாம பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போன் பண்ணிட்டுங்க சார். பைத்தியக்கார ஆஸ்பத்திரி. ஹலோ ஹலோ, கண்ணாஸ்பத்திரியா? பைத்தியக்கார ஆஸ்பத்திரியா? நீங்க சுந்தரம் ஐஸ் பேக்ல இருந்து பேசுறேன். இல்ல சார், சுந்தரம் ஐ ஹாஸ்பிட்டல் இருந்து பேசுறேன். ஆமா, இங்க ஒரு பைத்தியம் வரப்போதான் சார். அது வந்து ரொம்ப பைத்தியமாது. டாக்டர் எல்லாம் கொலை பண்ணிட போறதா, ஆபரேஷன் நடக்க விடாத பட போறதா சார். சார் புது டாக்டர், இப்பதான் பிராக்டிஸ் ஆரம்பிச்சிருக்கேன். தயவு செய்து வந்துருங்க சார். சீக்கிரம் வந்துரும்ல? வந்துருங்க. நான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போன் பண்ணிட்டேன். அந்த பைத்தியம் ஆபரேஷன் நடக்க முடியாது, எப்படி பண்ணுமா? எல்லா டாக்டரையும் கொண்டுடுமா. நீங்களா ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. போங்க. சரி டாக்டர். ஆபரேஷன் எங்க நடக்குது சார்? நீங்க ஆபரேஷன் நிறுத்தணும்னு சொன்னீங்கன்னு கிரிஜா போன் பண்ணா சார். உடனே நான் இங்க ஒரு டாக்டர் கிட்ட போய் சொன்னேன். அவர் என்னடா பாபு சொல்றதை கேட்டுக்கிட்டு உங்களை ஒரு பைத்தியம்னு சொல்றாரு சார். என்னையா பைத்தியம் சொன்னா? ஆமா சார், அவரை சும்மா விடாதீங்க சார். சட்டையை பிடிச்சு ஒரு உலுக்கி கன்னத்துல சரியா ஒரு அரை வைங்க சார். என்ன நினைச்சிட்டு இருக்கா? உங்களை பைத்தியம்னு சொல்றாரு சார். டாக்டர் கை பார்த்து நல்ல மூடு. இதான் பைத்தியமா? ஆமா, அதான் ரொம்ப கோவம் வந்திருக்கு. ஜாக்கிரதையா இருங்க. நான் பைத்தியக்காரத்துக்கு போன் பண்ணிட்டேன். நல்ல காரியம் பண்ணீங்க. போங்க. நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க. You will be all right. I am all right. நீங்க எல்லாம் தான் பேசிட்டாங்க சார். அனாவசியமான பேச்சு வேண்டாம். அந்த ஆபரேஷன் எங்க நடக்குது? உடனே அந்த ஆபரேஷன் நான் நிறுத்தி ஆகணும். ஆபரேஷன் நிறுத்தணுமா சார்? ஒண்ணும் கலாட்டா பண்ணாது சார். ப்ளீஸ். நான் கலாட்டா பண்றேன். ஐயோ பயமா இருக்கே. மிஸ்டர், இந்த மாதிரி நடந்துட்டீங்க, நான் கடுமையான நடவடிக்கை எடுப்பேன். டாக்டர், பிரபாகர் சொல்றதை நம்பாதீங்க. அவன் என் பொண்ணை கொன்னுடுவான். யாரு பிரபாகர்? பாபுதான் பிரபாகர். நீ சொல்லு, பாபுதானே பிரபாகர்? சொல்லு, பாபுதானே பிரபாகர்? பாபுதான் பிரபாகர். நேருதான், ஸ்டாலின், காந்தி தான், கென்னடி. ஆமா, நீங்க சொன்னா சரிதான் சார். கிண்டலா பண்றேன். கிரே, பைத்தியத்துல அந்த மாதிரி கிண்டல் பண்ணப்படாதுப்பா. யாரா பைத்தியம்? யார் பைத்தியம்? நீ பைத்தியம். அவர் பைத்தியம். எனக்கு அத்தனை பேர் Stop that operation. Operation நிறுத்தணும். Stop that operation. Stop that operation. Stop that operation. Operation நிறுத்துங்க டாக்டர். சார், நீங்க தானே பைத்தியக்கார ஆஸ்பத்திரி டாக்டர்? ஆமா சார். பார்த்தாலே தெரியுது சார். பைத்தியம் அங்கதான் இருக்குது. வாங்க.
அந்த ஆபரேஷன் ஸ்டாப் தி ஆபரேஷன் ஸ்டாப் தி ஆபரேஷன் ஸ்டாப் தி ஆபரேஷன். கிரி, ஆ சாரை எல்லாரும் எവിടെ கொண்டு போகுது? அவரை பைத்தியம்னு சொல்லி பொருளையை கிளப்பி விட்டு பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு இழுத்துக்கிட்டு போக வச்சுட்டேன். அவளுக்கு கண் வந்துரும். ஆனா என் உயிர் தான் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. என் கல்யாண ஊர்வலத்தை பார்க்கணும்னு அப்பா ரொம்ப ஆசைப்பட்டார். அவருக்கு ட்ரங்கால் பண்ணி வர சொல்லிடு. கடைசியா என்னுடைய மரண ஊர்வலத்தை பார்த்துட்டு போகட்டும். சித்ரா, இனிமே உனக்கு கண் நல்லா தெரியும். நானே கட்ட விட்டு விட போறேன். வாழ்க்கையில நான் அடைஞ்ச வெற்றியினுடைய பயனை கைமேல அனுபவிக்க வேண்டாமா? ஆபரேஷன் செய்யறதும் அதுல வெற்றி அடையறதும் உங்க தினசரி நிகழ்ச்சி. ஆனா என் வாழ்க்கையில முறையா இன்னைக்கு தாங்க ஒரு வெற்றி கிடைக்க போகுது. உங்க வாழ்க்கைக்கு துணையா இருக்க வேண்டியதான் ஒரு சுமையாவே இருந்துட்டு. அப்படி இருந்தும் என் மேல உங்களுக்கு எவ்வளவு அன்பு. தெய்வமும் இருந்தா அது எனக்கு நீங்க தாங்க. கடினமான பாறாங்கல்ல செதுக்கிதான் தெய்வம் உண்டாக்குறாங்க. போங்க, எனக்கு நர்சை கட்ட விட்டோம். நான் சொன்ன மாதிரி பூஜை அறையில நீங்க மணக்கோலத்துல மாப்பிள்ளை மாதிரி நில்லுங்க. நான் உங்களை பார்க்கும்போது அப்படித்தாங்க பார்க்க விரும்புறேன். இல்ல, வெற்றி அடைஞ்ச பிரபாகருக்கு நீ கொடுக்க விரும்பிய மோதிரம் உங்க அண்ணன் கடைசியா உனக்கு எழுதிய கடிதம். கண்கட்ட அவிழ்த்தோன்ன முதல்ல இதைத்தான படிக்க விரும்பல? ஆமாங்க, எங்க அண்ணன் உயிரோடு இருக்கும் போது எழுதின கடிதத்தை அவர் இறந்த பிறகுதான் படிக்க போறேங்கிறது நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? எனக்கு கண் பார்வை கிடைச்ச உடனே நாம 2 பேரும் மெட்ராஸுக்கு போய் அந்த துரோகி பிரபாகரை சந்திச்சு இந்த மோதிரத்தை கொடுத்துடுங்க. டாக்டர், பிரபாகர் கட்ட அவுத்தாச்சா? அவுக்க போறான். பிரபாகர், இனிமேலும் நாம இங்க இருக்கிறது அவ்வளவு மரியாதை இல்லை. கட்ட அவுத்த உடனே நீதான் பிரபாகர் அவ தெரிஞ்சுக்க போற. அதனால ஏற்படக்கூடிய விளைவுகளை தாங்கிக்க கூடிய சக்தி உனக்கு இருக்கலாம், ஆனா எனக்கு இல்லப்பா. வா போயிடலாம். அப்பா, என்ன மணக்குளத்துல பார்க்கணும்னு சித்ரா ரொம்ப ஆசைப்படுறா. அது மட்டும் இல்ல, நான் பந்தயத்துல ஜெயிச்சிட்டேன் பாருங்க. அதுக்கு பரிசா மோதிரம் எவ்வளவு நாளா எனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதை வாங்க வேண்டாம்? எனக்கு கண் தெரியுது, கண் தெரியுது. ஹேமா, டாக்டர், எனக்கு கண் தெரியுது டாக்டர். அப்பா, மாலை வாங்கிட்டு வர சொன்னேன். எங்க?
சித்ராவுக்கு உன் அண்ணன் எழுதி கொண்டது. ஊருக்கு புறப்படுவதற்கு முன்னால் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் இருக்கிறது. எனக்கும் பிரபாகருக்கும் ஏற்பட்ட விரோதம் எதிர்பாராத அளவுக்கு மிகவும் பயங்கரமாக வளர்ந்து விட்டது. அவன் என்னை ஏதோ ஒரு வழியில் கொலை செய்ய திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறான் என்று எனக்கு நன்றாக புரிகிறது. இனி நீ அவனை கனவிலும் நினைக்காதே, உடனே மறந்துவிடு. அவனை நீ நினைத்தால் அது எனக்கு செய்யும் துரோகம். இதை நேரில் எப்படி உன்னிடம் கூறுவது? அதனால் தான் கடிதம் மூலியமாக எழுதுகிறேன். ஹேமா, அவங்க எங்க? பூஜை அறையில் நீதான் இருக்க சொன்னேன். நான் தான் பிரபாகர். நான் தான் உன் கணவன் பாபு. உன் கண்ணை குருடாக்கினேன், உங்க அண்ணனை கொன்னேன், உன்னை ஏமாத்தி கல்யாணம் செய்துகிட்டேன். 3 குற்றம். இந்த 3 குற்றத்துக்கும் பொறுப்பு நான் தான். அதுக்கு ஆதாரம் உன் கையில் இருக்கிற இந்த கடிதம். நான் எதை சொல்ல போறேன், நீ எதை நம்ப போற? இருந்தாலும் என்னுடைய மனசாந்திக்காக நான் சொல்றேன். சத்தியமா சம்பத்துக்கு எனக்கு விரோதம் கிடையாது. ஆண்டவன் சத்தியமா விரோதம் கிடையாது. சத்தியமா விரோதம் கிடையாது. இந்த பந்தயத்துல ஜெயிக்கணுங்கிற ஒரே முரட்டு பிடிவாதத்தினாலே நான் ஒரு நாடகம் ஆடினேன். சம்பத்துக்கு சம்மதிச்சோம். நான் சொல்லித்தான் இந்த கடிதத்தை எழுதுறான் சம்பத். பந்தயத்துல நான் ஜெயிச்சிட்டேன்டா, பந்தயத்துல நான் ஜெயிச்சிட்டேன். பாத்தியாரா என்னுடைய வெற்றிய சம்பத், என்னுடைய வெற்றிய பாத்தியாரா நீ? சித்ரா, அந்த மோதிரத்தை என்கிட்ட கொடு. யாரும் எனக்கு தண்டனை கொடுக்க வேண்டாம். என்னுடைய தண்டனையை நானே முடிவு பண்ணிக்கிட்டேன். கூடாது. எங்க அண்ணா உங்களை பத்தி எழுதினதெல்லாம் நீங்க குற்றவாளினுதான். ஆனா அதோடு ஒரு பின்குறிப்பு எழுதியிருக்காரு. பின்குறிப்பா? படிக்கிறேன், கேளுங்க. சித்ரா, மேலே எழுதியது அனைத்தும் பிரபாகர் சொல்படி நான் எழுதியிருக்கிறேன். எனக்கும் பிரபாகருக்கும் எந்த விதமான விரோதமும் கிடையாது. உன்னை பந்தயத்தில் ஜெயிக்க பார்க்கிறான், ஏமாறாதே. ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனதும் உண்மை தெரியும் என்று கூறி பந்தயத்தில் நீ ஜெயித்து விடு. இருவரும் சேர்ந்து பிரபாகரை பார்த்து மனமாற சிரிக்க வேண்டும். இப்படிக்கு சம்பத். உங்க உள்ளத்தை புரிஞ்சுக்காம உங்ககிட்ட உங்களை நான் ரொம்ப கேவலமா பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. மாப்பிள்ளை, மாப்பிள்ளை, சித்ரா லெட்டரை படிக்கும் போதே நான் கேட்டேன். எனக்கு நான் பிரபாகர்
சித்ரா, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிமா, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அப்பா பிரபாகர், மாமா சம்பந்தி, எனக்கு வயசாயிடுச்சே தவிர நல்லது கெட்டது எதுன்னு தெரியல. இப்படி ஒரு உத்தமமான பிள்ளையை பெற்ற நீங்க ரொம்ப பாக்கியசாலி. எங்களை மன்னிச்சிருங்க. கிரி, ಈ ಮದನ ಗೋಪಾಲ್ சார் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில எங்கன வந்தது? நான் தான் அழைச்சிட்டு வந்தேன். இவரை பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்புறது கூட அவ்வளவு கஷ்டமா இல்ல. திரும்பி அழைச்சிட்டு வர நான் பட்ட பாடு. ஐயோ, விடவே மாட்டேன்றாங்க இவரை. கிரி, ஏப்பா இவ்வளவு நல்ல மனுஷனை பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்ச? இந்த உலகத்துல நல்ல மனுஷங்கள்லாம் இருக்க வேண்டிய இடமே பைத்தியக்கார ஆஸ்பத்திரி தானே சார்? சார், நீங்க போறீங்களா சார்? அதே எனக்கு வேலை இருக்கு.